بسم الله الرحمن الرحيم சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல். முழு உலகமும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் மாதம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். தலாயிலுன் நுபுவா என்னும் கிதாபில் அபு நுஐம் ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கின்றார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் ரபியுல் அவ்வலில், அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதும் ரபியுல் அவ்வலில், மரணித்ததும் ரபியுல் அவ்வலில். அப்ப நாங்க யோசிப்போம், ஹிஜ்ரி முஹர்ரம்ல தானே ஆரம்பிக்குது. ஹிஜ்ரி என்ன மாசம்? முஹர்ரம் சஃபர் தானே. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனது முஹர்ரம்ல இல்ல. ஒரு மாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும் என்பதால ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக ஆக்கினார்கள். விளங்குதா? முஹர்ரம் மாசத்தை முதல் மாசமா ஆக்கிட்டு வருஷம் அதுதான் ஹிஜ்ரி 1. மாசம் ஹிஜ்ரத் போனது முஹர்ரம்ல அல்ல, ரபியுல் அவ்வல். உலமாக்களுக்கு தெரியும். இது நான் ஆதாரபூர்வமான விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல்ல, ஹிஜ்ரத் போனது ரபியுல் அவ்வல்ல, அன்னார் மரணித்ததும் ரபியுல் அவ்வல். கண்ணியத்துக்களே, கணவான்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நிறைய இந்த மாசத்துல அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால ஒரு 2 விஷயத்தை தொட்டு போறது பொறுமதின்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றுதான், நாங்க நிறைய ரசூலுல்லாஹ்வை பத்தி உண்மையா சொன்னா படிக்கிறது இல்லை. ஒருத்தரை எழுப்பாத்தி ரசூலுல்லாஹ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேளுங்களேன். மக்காவில் நபி பிறந்தார், மதினாவில் அவர் மறைந்தால், தாயார் பேர் ஆமினாவா, தந்தை அப்துல்லா, செவிலித்தாய் ஹலீமா. இதை விட எக்ஸ்ட்ரா 1-2 தான் தெரியும். எனவே எங்கட இஸ்தியாமால்ல புழக்கத்துல இல்லாத ஆனால் ஆதாரமான சில விஷயத்தை ரசூலுல்லாஹ் பத்தி நாங்க விளங்குறது பொறுமதின்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்குது. தெரிந்தான், அபுல் காசிம், ஹாமித், மஹ்மூத், அஹ்மத், தௌராத் வேதத்துல பெரக்லாய்த், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. முஸ்தபா என்று ஏன் சொல்லுறோம்? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம் தானே. முஸ்தபா, சஃபா என்றால் தூய்மையானது, இஸ்தஃபா என்றால் தூய்மையாக்க தேடினான். கணவான்களே, டேவிட் பெஞ்சமின் கெல்தானி ரஹிமஹுல்லாஹ் 1910ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எழுதின புத்தகத்தில் எழுதுகின்றார்கள், இந்த முஸ்தபா என்ற பெயர் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும் அல்ல, தௌராத்தின் வரலாற்றிலும் யூத வரலாற்றிலும் இந்த முஸ்தபா என்ற பெயர் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது இறுதியில் ஒரு நபி வருவார் என்பதாகவும் அவரை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதற்காகவும்
ஒரு இடத்தை நியமிச்சு அதற்கு மிஸ்பா என்று பெயரிட்டார்கள். எங்கட பாசையில ரிசர்ச் சென்டர் மாதிரி. அதில் உள்ளவர்களுக்கு, அந்த குழுவினர்களுக்கு சோஃபி என்று பெயர் வைத்தார்கள். இந்த மிஸ்பாவில் உள்ள சோஃபிகள் இவங்களோட வேலை மூசா நபி சொன்ன மாதிரி யாராவது வாராங்களா என்றதை தேடுவது. அவங்களுக்கு பிறகு அவங்களோட புள்ள, அவங்களோட சீடர், அவங்களுக்கு சீடர், அந்த செயின் ரசூலுல்லாவை எதிர்பார்த்திருந்த சோஃபிகளின் செயின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் வந்தது. இதனால தான் பார்க்கிறோம், ரசூலுல்லா 9 வயசுல பயணம் போறாங்க. ஒரு மத குரு வாரார், அபு தாலிபை பார்த்து சொன்னாரு, புள்ளைய கவனமா வச்சுக்கோங்க, கொண்டுருவாங்க. நாங்க வரலாறு பார்க்கிறோம் தானே. பைரஹான் ஒரு இடத்துல உங்களோட பேர் என்ன சொன்னாங்க, முஹம்மது, கவனமாயிருங்க. இதுவரைக்கும் சிலர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பதற்கு முன்னால் ஒரு 8-10 பேர் சேர்ந்து வலமமாதி ஷாம், அதாவது சிரியாக்கு வியாபாரத்துல போறாங்க. ஒரு இடத்துக்கு போனா அங்க ஒருத்தர் வாராரு. எங்கிருந்து வாரீங்க? மக்கா. நீங்க யாரு? அரபிகள். எங்கிருந்து வாரீங்க? மக்கால இருந்து. முஹம்மது என்ற ஒருத்தர் வந்துட்டாரான்னு கேட்டாங்க. இல்ல. யார் அவர்? இப்ப ரசூலுல்லாவை பத்தி அந்த யூத மதகுரு சொல்லிக்கொண்டே போறாங்க. இப்ப இவங்களுக்கு ஆசை, இன்னும் வரல. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, இவங்கள வந்த பின்னால அதுக்கு பிறந்த ஆம்பள பிள்ளைகளுக்கு அந்த 10 பேர்ல 7 பேர் முஹம்மத் என்று பேர் வச்சாங்க. ஏண்டா முஹம்மத் என்ற பெயர் வேற யாருக்கும் தெரியாது. ரசூலுல்லா வாரத்துக்கு முன்னால 7 முஹம்மதுகள் இருந்தாங்க. வாப்பட பேரோட, வம்சாவளி பேரோட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைக்கிறாங்க. அந்த 7 முஹம்மதுட பெயரு ஹுதுபா டைம் சுருக்கம் என்பதால சப்ஜெக்ட மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. பிறகு ரசூலுல்லா வரக்குள்ள சில முஹம்மதுகள் மௌத்தா போயிட்டாங்க. ஒருவர் அல்லது இருவர் தான் பேலன்ஸ் ஆகினார். அதுல சில முஹம்மதுகளுடைய பிள்ளைகள் ரசூலுல்லா கிட்ட இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்தாங்க. சல்மான் அல் ஃபார்சி, ஷைக் அர் ரூமி, அபு மூசல் அஷ்அரி, வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லாம் ஆதாரபூர்வமான சம்பவங்கள். இவங்க எல்லாமே ரசூலுல்லா வாரத்துக்கு முன்னால எதிர்பார்த்து இருந்த ஆட்கள். இன்னும் டீடைல் சொன்னோமா, சோஃபியான் அடிங்க அல்லது சோஃபி. நிறைய கிறிஸ்தவ மதகுருமார்கள், யூதர்கள் இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. பட் சோஃபி இஸ் நாட் an இங்கிலீஷ் நேம். சோஃபி என்றது இங்கிலீஷ் பேர் இல்லை, அப்படிதான். ஆனா கிறிஸ்தவ சகோதரர்கள்ல, யூத சகோதரர்கள்ல சோஃபி என்று ஆம்பளை பேரும் இருக்குது, சோஃபியாண்டு பொம்பளை பேரும் இருக்குது. எனவே தான் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களால் வைக்கப்பட்ட பெயர் எதிர்பார்க்கப்பட்டவர் அல்லது தூய்மையாக்கப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ். முஸ்தபா. நாங்க இந்த விளங்கணுமா இல்லையா பாய்? ரசூலுல்லாஹ்க்கு பால் கொடுத்த பெண்கள் எத்தனை பேர்? உடனே செல்வோம், ஆமீனா, அடுத்தது ஹலீமா. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சஹீஹான ஹதீஸ் இருக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பால் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் பலவீனமானவங்களா இருந்தாங்க. உடனே அபூ லஹப் ஒரு அடிமை இருந்தால், அவருடைய பேர் சுவைபா.
எத்தனை இளந்தாரி பிள்ளைகளுக்கு தெரியும்? எத்தனை பெரிய ஆட்களுக்கு தெரியும்? சுவைபா சஹீஹுல் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஹம்ஸத அஹீ மினர் ரலா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பால்குடி முறையில் எனது சகோதரன் என்றாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சகோதரர் ஆகுது? பால்குடி முறையில் என்றா அந்த சுவைபா தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பால் கொடுத்தாங்க. நாங்க எப்ப ரசூலுல்லாஹ் பத்தி விளங்குறது? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த சம்பவம் தெரியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. ரசூலுல்லாஹ்க்கு 6 வயசு. ஆமீனா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹோட வாப்பாட ஊருக்கு போயிட்டு அங்க 1 மாசம் தங்கினாங்க. 1 மாசம் தங்கின நேரம் அங்க எங்க தங்கினாங்கன்னு சொன்னால் அதீபுனு நஜ்ஜார், பனி அதீபுனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்துல தான் தங்கினாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வெளியே விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு யஹூதி வருகிறார். வித்தியாசமா ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. 6 வயசு புள்ளையோட கண்ணை பார்த்தாங்க, கைய பார்த்தாங்க, புள்ளைய திருப்பி புள்ளையோட முதுவ பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, யா குலாம் மஸ்முக், மகனே உட பேர் என்னன்னு கேட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் என்று சொன்னதுதான் கடல். அவன் என்ன செய்தான்? அந்த யஹூதி ஹாதா நபியு ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தோட நபி இவர் என்று அவங்க பேசிக்கொண்டாங்க. 6 வயசு பிள்ளைக்கு தெரியாது. புள்ள வந்து செல்லுது, மாமா மார்த்தே மும்மாட்டே இப்படி வந்தாங்க. எனக்கு என்னமோ நபி என்று சொன்னாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ்வ மதீனால இருந்து ரெடியாக்கி அனுப்பி வச்சிட்டாங்க மக்காக்கு. மக்கால இருந்து வாப்பாட குடும்பத்துக்கு போன ஆமினா 1 மாசத்துல அவசரமா வந்தது இதுதான். ஹலிமத்து சாதியாவுடைய வரலாறும் இதே போன்று வருகின்றது. நான் சுருக்கமாக சொல்றேன். ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு தடவை எங்கட சந்தைக்கு போனேன். அங்க வியாபாரிகள் வார மாதிரி அரபிகள்கிட்ட சாஸ்திரம் கேட்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்ப நானும் போனேன். இஸ்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு தான் இதெல்லாம். ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை. அப்ப போனா அங்க ஒரு மனிதர் வந்திருந்தார். அந்த சாஸ்திரம் பார்க்கக்கூடிய மனிதர் இந்த புள்ளைய போன பேத்து காட்டினார். புள்ளையோட கண்ணை பார்த்தாரு, கைய பார்த்தாரு, புள்ளைய திரும்ப செல்லி முதுவ பார்த்தாரு. நபித்துவ முத்திரை நீங்க படிச்சிருப்பீங்களே, நான் சுருக்கமா சொல்றேன். புள்ளைய பார்த்துட்டு அரபி என்று கத்த ஆரம்பித்தார்கள். அரபிகளே வாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னாண்டு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நான் தமிழ்ல லேசா சொல்லிட்டு போறேன், அவர் இது அவன் தான் என்று கத்தினார். நான் உடனே புள்ளைய தூக்கி கொண்டு அந்த கூடாரத்துல பின் கதவால ஓடி வந்துட்டேன். ஒரு ஓரத்தில் இருந்து பார்த்தேன், ஒளிந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என்ன செஞ்சான்? அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னான், இப்ப இவனுக்கு ஒரு புள்ளை ஒன்று வந்துச்சு, அந்த புள்ளையை கொல்லுங்க. அது பெருசாவினா உங்கள் கடவுள் தெய்வங்களை அழித்து விடும், உங்கள் மார்க்கத்தை இல்லாமக்கிவிடும், அந்த புள்ள இந்த விடத்தை ஆட்சி செய்யும் என்று அவன் கத்தினான். நான் புள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் என்ற வரலாறு தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. He is a miracle man என்றாங்க. அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தார். நாங்க நடுநிலையாக பார்ப்போம். ஒரு உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ரசூலுல்லாஹ் விஞ்ஞானத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட படைப்பு என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இன்னைக்கு எங்களுக்கு என்ன நடந்து சொன்னால், ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டா நாங்க பார்க்கிற பொய்யாய்க்குமோ இட்டுக்கட்டாய்க்குமோ சும்மா கதை அளக்குறாங்களோன்னு பார்க்கிறாங்க. அதனாலதான் சம்பூர்ண ஆதாரமுள்ள வரலாறு முன்னுக்கு வைக்கிறார். இது எந்த விஞ்ஞானத்துக்கு அல்ல, தலைக்கே படாது ஈமான் இருந்தாவே தவிர.
நாங்க எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவம் தான் ரசூலுல்லாஹ்வோட கை விரலால தண்ணி வந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. இது அறிவிக்கப்படுதா? ஒரு மனுஷன் கை விரலால தண்ணி வருமா? சஹீஹான வரலாறுலாம் பதியப்பட்டு தான் இருக்குது. நாங்க இந்த அமல்களின் சிறப்புல எல்லாம் நிறைய பார்த்துக்கிறோம். அபூ ஹுரைரா பசியால கீழே விழுந்திருப்பாங்க, ஆட்கள் பைத்தியம் நினைச்சு களத்தை மிரிச்சிட்டு போவாங்க, ஆனா பசியில மயங்கி விழுந்திருப்பாங்க. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாங்கலாம் பேர் சொன்னாங்க, நபியே நாயகமே, இதுக்கு மேல எனக்கு பசி பொறுக்கலாம், எனக்கு பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்களோட கையில இருந்த பேக், தோல் பேக எடுத்தாங்க, சில ஈச்சப்பழங்கள் எடுத்து அதுல போட்டாங்க. இது புத்திக்கு படுதான்னு பாருங்க. ஈச்சப்பழத்தை எடுத்து போட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி பசி வரக்குள்ள இதை எடுத்து சாப்பிடுங்களேன்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன்று முதல் ரசூலுல்லாஹ் ஒரு புடி ஈச்சப்பழத்தை எடுத்து பேக்ல போட்டாங்களே, அன்று முதல் எனக்கு பசி வரும் நேரம் எல்லாம் பசி வர டைம்ல எல்லாம் அதுல கைய போட்டு 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 எடுத்து சாப்பிடுவான், பக்கத்துல உள்ளவங்களுக்கும் கொடுப்போம். எதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ஆரம்பிச்சது. அவங்களுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக்கோட ஆட்சி 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி 12 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் தாண்டி 8 வருஷம் இருக்கும். ரவுண்ட் ஃபிகர்ல பார்த்தாலும் more than 20 years, 20 வருஷத்துக்கு மேலாக நான் ரசூலுல்லாஹ் தந்த பர்ஸ்ல கைய போடுவான், ஈச்சப்பழத்தை தின்பன், பக்கத்துள்ளவனுக்கு கொடுப்பான். சஹீஹான ரிவாயத் சுனன் திர்மிதி. இப்ப இந்த ரசூலுல்லாஹ் பத்தி சென்னாவே தம்பி தலைக்கு படுறமாய் செல்லுங்க, இல்லாட்டி போய் என்ற அளவுக்கு இந்த வாலிபர்கள் ஆகிட்டீங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொஞ்சம் சிறிய கற்கள் எடுத்தாங்க. அப்படி கல்லு கொஞ்சத்தை எடுத்து கையில கொட்டிட்டு அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அபூபக்கர் இந்த கல்லு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, சொன்னாங்க தஸ்பீஹ் செய்து யா ரசூலல்லாஹ், கல்லு தஸ்பீஹ் செய்து. உமர் கொடுத்தாங்க. இப்படி சில சஹாபாக்களோட கையில கொடுத்தாங்க. சொல்றாங்க அந்த கல்லு செஞ்ச தஸ்பீஹ் சத்தம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன புள்ள அழுற மாதிரி இருந்துச்சு. அது மனசு கேட்க ரெடியா? சஹீஹுல் புகாரில வருது பாய், சஹீஹுல் புகாரில வருது. புகாரி கீழே என்ன போறோமா? ஐதான் ஒரு பைத் ஒன்றிங்க, சஅத்தி ஷஜரு நதகல் ஹஜரு ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி. நபியே நாயகமே, நீங்கள் அழைத்தால் மரங்களும் வரும், கல்லும் பேசும், சந்திரனும் பிளக்கும் யா ரசூலல்லாஹ். சஹீஹான சம்பவம். குறைஷிகள் சிலர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் என்றா சந்திரனை 2 உடைங்க பாக்கண்டு கைய காட்டினாங்க. சந்திரன் 2 துண்டாக பிறந்தது. பின்னர் கையை எடுத்தார்கள், ஒட்டி கொண்டது. சஹீஹான ஹதீஸ். அதுக்கு மேலோனமா இக்தரபத் ஸாஅத்து வன்ஷக்க கமர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று. போமா விரலால காட்டி சந்திரனை 2 உடைக்கிறேன்டா. இப்ப யோசிங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டோட்டலி டிஃபரண்டா இல்ல. இப்ப யோசிங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டோட்டலி டிஃபரண்டா இல்ல. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? ரசூலுல்லாஹ்வை புகழ கூடுமான தாராளமா கூடும், சிறுக்கு இல்லாம புகழலாம். நாங்க மொத்தமா நினைச்சு கொண்டிருக்கிறோம் புகழவே படாது, அது தவறு. நான் ஒரு பைத்த சொல்றேன் பாருங்க, وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நபியே நாயகமே, உங்களைய மாதிரி ஒரு மனுஷன் அழகானவரை நான் கண்டதும் இல்ல, உங்களைய மாதிரி ஒரு அழகான பிள்ளைய எந்த பொம்பளையும் பெற்றதும் இல்ல. நீங்க அனைத்து குறைகளை விட்டும் தூய்மையாக்கப்பட்டவர்கள்,
நீங்கள் நினைத்ததும் போட்டு நீங்கள் பிறந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் கொஞ்சம் ஒசரமாய்ந்தா நல்லமே, நான் கொஞ்சம் வெள்ளையாய்ந்தா நல்லமே, என் குரல் கொஞ்சம் என்ன தலைமுடி அப்படி இருந்தா நல்லமே நாங்கெல்லாம் நினைக்கிறோமே. ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் படைச்சான், நான் எப்படி இருந்தா நல்லமோ அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த பைத்தை சொன்ன என்ன சொல்லுவீங்க? யாரு லெப்ப படிச்சேன்னு கேட்பீங்க இல்லையா? இந்த பைத்தை படிச்சது யார் தெரியுமா? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் 3 சிறப்பை கொடுத்தான். ஜாஹிலியா காலத்திலும் கவிதை படிச்சாரு, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதும் கவிதை படிச்சாரு, ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னாலும் கவிதை படிச்சாரு. அதுதான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ முடியும் என்றா தானாக புகழலாம். ஷிர்க் இல்லாம, பிதத் இல்லாம. எது ஷிர்க் எது பிதத் என்று படிக்கிறவனும் அதை பேசுறவனும் பார்த்துக்கோங்க. ஆனா மொத்தமாக ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்றது மடத்தனம். ரசூலுல்லாஹ் பத்தி பேசக்கூடாது என்றது மதத்தனம். இன்றைக்கு நாங்க ரசூலுல்லாஹ்வை காட்டுற மாதிரி காட்ட இல்லைன்றதால தான் எங்கட புள்ளைகள் யார் யாரையோ இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பொதுவா நடுநிலைமை யோசிங்க. எந்த அளவுக்கு நாங்க போயிட்டோம் தெரியுமா? ஸ்கூல்ல பாடசாலை கீதம் சொல்லி முஸ்லிம் ஸ்கூல்ல யார் யாரையெல்லாம் புகழுவோம். கல்வியத்தான் அப்படியே சொல்லிட்டு எங்கட ஸ்கூல்ல கெட்டி தந்த ஒருத்தர் பாரு, அந்த காலத்து அறிஞர், அவர் வாழ்க, அவரின் திறமை வாழ்க என்றெல்லாம் படிப்போம். கல்வி கடலான கஸ்ஸாலியே என்ன அபு ஹனீஃபாவின் ஒளி தீபம் எல்லாம் படிப்போம். எல்லாம் முடிஞ்சிட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். என்ன பிதத் ஓதுற? கூட்டத்தை முடிக்கல சலவா சொல்லிக்க, கூட்டத்தில் அவட ஸ்கூல் கட்டினோட புகழத்து கேட்கிறா. நான் சொல்றேன் நியாயமான்னு பாருங்களேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, புகழ்றது தவறு இல்லை. இன்றைக்கு நாங்க எவ்வளவு புகழ்றோம். பள்ளியில ஜனாசாவை கொண்டு வச்சுட்டே மௌத்தா போன ஒரு ஹாஜியாரண்டா மையத்தை வச்சு புகழ்ற புகழுக்கு ரக்கீபாத்தி இது கேள்விட்டா எழுதி வந்து அறைவாங்க. இவர் நல்லவர், வல்லவர், அதான் இதா நடக்குதா இல்ல? இந்த எலெக்ஷன் வருது, எங்க கூட பேர் வைப்போம் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் பாக்குறோமா இல்லையா? அவர் நல்லவர், வல்லவர். சிலோன்ல அரிசிலாட்டி சந்திரமன்ல இருந்து கொண்டாடுவாரு, சிலோன்ல பெட்ரோல் பிரச்சனை ரஷ்யால இருந்து கொண்டாடுவாரு, கொஞ்சம் விட்டா செத்து போன அப்பவே வெளிப்பட்டுவாருன்னு சொல்லுவோம். புகழ்வது என்பது தவறு இல்லை. எல்லை மீறி ஷிர்கை அடைவது புகழ்வது தான் தவறு. பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, ரசூலுல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்துங்க. நடுநிலைமையா யோசிங்க. சரியா பிள்ளை, சரியா பிள்ளை. ஏன் எங்களோட ரசூலுல்லாஹ் பத்தி எங்களுக்கு நினைவு வரதில்லை? நீங்க எனக்கு வேண்டியோண்டு சொல்லுங்க. ஏண்டா உண்மையா சொல்றது எங்கட கடமை தானே. இன்னைக்கு பொதுவா எங்கள்கிட்ட ஒரு கருத்துக்கு இந்த மாசத்துல அண்ணா கொடி ஏத்திட்டானோ, அண்ணா கொடி கட்டிட்டானோ ஷிர்க்ன்றோமே. கொடிய கும்பிட்டா, கொடி கிட்ட போயிட்டு உதவி செஞ்சா, கொடிய வணங்கினா ஷிர்க், அது வேற. சும்மா கொடியேத்துறது ஷிர்க் இல்ல, அது எங்கட கல்ச்சர். கொடியேத்தினா ஷிர்க்னா, ஸ்கூல்ல எல்லா பங்கனுக்கும் தேசிய கொடி ஏத்துறீங்க, ஸ்கூல் கொடி ஏத்துறீங்க, என்ன சுன்னத்தா? அது ஒரு ட்ரெடிஷன், மார்க்கம். அண்ணா மீலாது இல்லா ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம் வந்தா கொடி கட்டிட்டான்வல், அண்ணா ஷிர்க் வைக்கிறான்வல். வார மாசம், இந்த மாசம் வாரக்கிழமை பாருங்களே எத்தனை கொடி ஏறும் என்று. பச்சை கொடியோ நம்ம, சோப்பு கொடியோ நம்ம, நீல கொடியோ நம்ம. இப்ப எதுல பிரச்சனை? கொடியில பிரச்சனையா, கொடியில இருக்கிற மாட்டுல பிரச்சனையா? பச்சை கொடியில யானை வந்தா நல்லம், பச்சை கொடியில புற வந்தா ஷிர்கா? நான் கேட்கிறேன் தெரியுமா? அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் தானே, அது எங்க ட்ரெடிஷன். அப்பா எலெக்ஷன் வந்தா கொடி போடுவோம், அது வணங்குறோமா? போத்தா சேம், இது எங்களோட ஒரு ட்ரெடிஷன். ரசூலுல்லாஹ் பிறந்த மாசத்துக்கு அடையாளத்துக்கு நாங்க கொடியை போடுறோம். கல்யாண வீட்டுல லைட் போடுறோம் தானே, யாராவது பேசுறோமா அதை பத்தி? நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லி இருந்தால் எங்கட புள்ள குறைஞ்சது அரபியா சொல்லி வாழ்ந்திருக்கும்.
நாங்க ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பிள்ளைகளை காட்டி கொடுக்கல, நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி படிக்கல. அதன் முடிவுதான் நவுது பில்லாஹ் இன்றைய வாலிபர்கள் யஹூதிகளை போட்டும் நஸ்ரானிகளை போட்டும் வாழ்ந்து கொண்டு சுன்னத்தான தாடி வைக்கிற நேரம் கேவலமா பார்த்தோம், கபர பயமாய் தாடி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஜுப்பாவை உடுக்கக்குள்ள இது அரபு நாட்டு ஜுப்பாட்டம் கல்சன பின்னுக்கால கலட்டிட்டு வந்தீங்கிறானோ இல்ல மிஸ்வாக்க கையில வச்ச சரி வேடனாண்டு கேட்டோம். இப்ப கஞ்சாவை அபிநய வச்சுட்டு இருக்கிறோம். அத்தர் பூசின சரி என்ன மையத் அத்தரா தப்லீக்காரனா கந்திரி மஜ்லிஸ்க்கு போனியான்னு கேட்டோம். இப்ப பூசக்கூடாதெல்லாம் பூசிட்டீங்க. நாங்க தான் முதலாவது அடுத்த ஜெனரேஷனை டிஸ்ட்ராக்ட் ஆக்கினோம். என்ன சொல்றது, பீலி பாய வச்சோம். நாங்க ரசூலுல்லாஹ்வை காட்டியிருந்தால், சஹாபாக்களை காட்டியிருந்தால் எதை அதிகம் கேட்கிறோமோ அதுதான் பிள்ளைகளோட வாழ்க்கையில வரும். எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். அன்னாரை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவங்களை பற்றி வரலாறை சொல்லிக் கொடுப்போம். காலம் போக 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 அவர்களின் வரலாறுகள் எங்களோட பிள்ளைகளுக்கும் தெரியாமல் போய்விடக்கூடாது. எனவே சுன்னத்தின் மகத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம். முடியுமான அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.